ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே எப்படி பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து திக்கான பால் ஆவியில் ஆரஞ்சு கலர் பால் இருக்கும்ல அதை வாங்கி காய்ச்சிட்டேன். ஸோ ஆடெல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ அது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் ஒரு லெமன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த லெமனோட ஜூஸை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இந்த காய்ச்சின பாலில் கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போது ஊற்றிட்டு கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போது அது எல்லா இடமும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி நல்லா எல்லா இடமும் பன்னீராக மாறும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு கிண்டி விடுறேன். ஸோ நீங்கள் வந்து பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பால் ஊற்றுங்க. அப்போ தான் பால் வந்து அடி பிடிக்காது கீழே. ஸோ வந்து இப்போ நான் கொஞ்சம் மறுபடியும் ஊற்றிட்டு கிண்டி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து திரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு லெமனுக்கு அது வந்து திரிஞ்சு ஃபுல்லாக வரலன்னா இன்னொரு அரை லெமன் கூட ஸ்க்வீஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இப்போ கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து முறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் கன்சிஸ்டன்சிக்கு அது மாற ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடமும் அது ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு மாதிரி தயிர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அப்போ மாறுது பார்த்திங்களா. ஸோ எனக்கு வந்து அப்பயும் கொஞ்சம் ஆகலை. நான் திரும்ப ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ஒரு திரிஞ்சு தண்ணி தனியாகவும் பன்னீர் மாதிரி இருக்கிற அது வந்து தனியாகவும் வந்துடுச்சு. ஸோ இது ஒரு 2 minutes மட்டும் மூடி போட்டு வச்சுருவேன். ஸோ எனக்கு பத்தாதனால ஐம் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes or 1 minute கூட போதும். ஜஸ்ட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மீன் டைம் நான் வந்து அது ட்ரைன் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணியில் ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலாக நம்ம அரிசி இதெல்லாம் வடிகட்டுற ஒரு ட்ரைனர் யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க தண்ணி வந்து ஆக்சுவலாக நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு ட்ரிங்க்காக நம்ம குடிக்கலாம். பட் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் குடிச்சு பாருங்கள், ஒத்துக்கிட்டேன்னா அப்புறமா குடிங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ உங்களுக்கு அது குடிக்கிறதுக்கு நாட் ஓகேன்னா செடிக்கு ஊற்றுங்க, கீழே ஊற்றாதீங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் சும்மா நல்ல தண்ணியில் அது மேலே ஊற்றி ஒரு டைம் அலசிட்டு இப்போ நான் ஒரு நல்லா க்ளீனான காட்டன் டவலில் அதை போட்டு நல்லா ரேப் பண்ணி எக்ஸஸ் வாட்டரை நான் பிழிஞ்சிட்டேன். இப்போ அது ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே ஒரு ட்ரைனர் வச்சுருக்கேன். ஸோ இது மேலே இப்போ இதுக்குள்ளே பன்னீர் இருக்குது, அதை நான் துணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் மேலே கொஞ்சம் அது அழுத்துற மாதிரி கொஞ்சம் வெயிட்டான நம்ம வீட்டில் இந்த இஞ்சி இதெல்லாம் தட்டுறதுக்கு ஒரு இது வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த கல்லை நான் தூக்கி வைக்கிறேன். ஸோ தட் மேலே வெயிட் இருக்கும்போது இன்னும் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் வந்து கீழே ட்ரைன் ஆகிடும். ஸோ கீழே அந்த பாத்திரம் வச்சுருக்கனால தண்ணி கீழே ட்ரைன் ஆகி போயிடும். இந்த மாதிரி ஒரு 1/2 an hour வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். இது வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப் பாத்திரம் வச்சனால அந்த ஷேப்புக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் வந்து அது ஒழுங்காக செட் ஆகலை. நீங்கள் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பாத்திரம் இருக்குது, இல்லை பன்னீர் மேக் பண்ணுற மோல்டே இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இதை எடுத்து க்யூப் போட்டுட்டு நார்மலாக கடையில் வாங்குகிற பன்னீர் எப்படி குக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். நான் இது ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன். இது செகண்ட் டைம் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது ப்ளூ கலர் பால் பாக்கெட்டில் பண்ணேன். அதுவும் நல்லா தான் வந்தது. பட் இந்த ஆரஞ்சு கலர் பண்ணும்போது குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா க்யூப் போட்டுட்டு மற்ற பன்னீர் குக் பண்ணுற மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம்.